அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 முடியக்கூற இந்த ஸ்டேஜில் வந்து விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான, அதாவது கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்புக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 2026ஆம் ஆண்டு தொடங்குறதுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறது நமக்கு பெரும் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் கொடுத்துருக்குங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 2299 வேக்கன்சி அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், டோட்டலாக நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளவு கிடச்சிருக்குது, அதில் உங்களுடைய மாவட்டம் எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பை நம்ம விண்ணப்பிச்சுக்க முடியும், அதே போல் இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம வேலையை வாங்குறது எப்படி, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சு ஈஸியாக வேலையை வாங்குறது அப்படின்றதுக்கான முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க இருக்க போகுது. அதே போல் எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும், அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டாக்குமெண்ட்லாம் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும், ஸோ அவங்க சொல்லியிருக்கிற ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே, அதாவது பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற ஃபார்மெட்குள்ளே எப்படி ரெடி பண்ணணும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஆன்லைனில் பண்ணணுமா, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் வீடியோஸாக இருக்கட்டும், அப்டேட் வீடியோஸாக இருக்கட்டும், ரெகுலராக நமது சேனலில் தாங்க அப்டேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தாங்க அஃபிஷியலாக நமக்கு கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை எங்கேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அங்கேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷனை அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஜாப் தாங்க, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான் இது. பகுதி நேரமாகவோ கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ டெம்பரவரியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. சரிங்களா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலரான பேசிக்கான ஜாப்ஸ் தாங்க. சரிங்களா? பார்ட் டைம் அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் கிடையாது, ஷிஃப்ட் பேஸ் பண்ணி அந்த மாதிரி கிடையாது. காலையில் நீங்கள் 9 மணிக்கு போனீங்கன்னா ஈவினிங் 4-5 மணிக்கு தான் நீங்கள் ஒர்க்கு விட்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ரெகுலரான பேசிக்கான ஒரு ஜாப்ஸ் தாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக நமக்கு 2299 வேக்கன்சி அஃபிஷியலாகவே கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாப்போட போஸ்டிங் நமக்கு போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்க போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க, அதாவது 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நமக்கு போஸ்டிங் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. சரிங்களா? அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு வந்து நம்ம ஆஃப்லைனில் பண்ணணுமா ஆன்லைனில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு இந்த தடவை வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு மெத்தட் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஆஃப்லைன் மெத்தட் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்ளிகேஷன் வந்து எந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம லாகின் பண்ணணும், எந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் எதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், https://tamilnadu.nic.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி என்ன போஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும்,
கிராம உதவியாளர் விஏஓ உதவியாளர் சரிங்களா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் இந்த வேலைவாய்ப்புக்காக தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க சரிங்களா. டோட்டலாக 2299 வேகன்சிக்காக வந்திருக்குதுங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்துடுங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி, என்ன படிச்சிருக்கணும், அதுக்கு அப்ளை பண்ணுறது கடைசி டேட் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. இதில் நிறைய பேர் டேட் வந்து முடிஞ்சிருக்குது. இதில் மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் இன்னும் ஒரு மாவட்டம் இருக்குது. ஸோ இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ நான் ஏன் இப்போ க்ளோஸ் ஆன வீடியோவாக இது கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 155 வேகன்சி இருக்குது. அந்த 155 பேரில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். ஸோ அதனால் நீங்கள் மதுரை, இப்போ நீ சென்னையில் இருந்தாலும் சரி மதுரைக்கு அப்ளை பண்ணலாம். 38 மாவட்டத்தில் இருக்கவங்க கூட இந்த மதுரை மாவட்டத்துக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்றதான் என்னுடைய கருத்து சரிங்களா. ஸோ இந்த மாவட்டத்துக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்கள் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னமும் அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, அடுத்ததாக வந்து தூத்துக்குடி, கள்ளக்குறிச்சி, ஸோ கன்னியாகுமரி, நீலகிரி கிட்டத்தட்ட வந்து இன்னும் 7-8 மாவட்டங்களுக்கு மேலே இன்னும் டேட்டே ஓப்பன் ஆகலை. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மதுரை மாவட்டம் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மதுரை மாவட்டத்துக்கு 155 வேகன்சி இருக்குது சரிங்களா. எல்லாரும் இந்த மதுரை மாவட்டத்துக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. சப்போஸ் ஓகேங்களா, உங்களுக்கு மதுரை தூரமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததாக வந்து வெளியே வரக்கூடிய மாவட்டங்கள் அரியலூர் மாவட்டம், இது பக்கமாக இருந்ததுன்னா இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. அதுக்கு டேட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து கடலூர் மாவட்டத்துக்கு 48 வேகன்சி, அந்த மாவட்டம் உங்களுக்கு பக்கமாக இருந்ததுன்னா இதில் இந்த 8 மாவட்டத்தில் எந்த மாவட்டம் உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அந்த மாவட்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ அப்படி விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வேலை ஈஸியாக இருக்குங்க சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க சரிங்களா. ஸோ அதற்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தாங்க சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஓசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் ஓபிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த கேண்டிடேட்டில் வரீங்கன்னா நீங்கள் 21 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேண்டிடேட்டில் வரீங்கன்னா 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் 21 வயசுலேருந்து. அடுத்து பிடபிள்யூ கேண்டிடேட்டில் வரீங்கன்னா நீங்கள் 21 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 11,100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,000 வரைக்கும் இதற்கான சேலரி இருக்குங்க சரிங்களா. ஸோ அதே போல் வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் தான் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குங்க. இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ங்க சரிங்களா. ஸோ அது வந்து எக்ஸாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து எப்படி நம்ம வந்து அந்த எக்ஸாம் வந்து அது நம்ம ஈஸியாக எப்படி நம்ம அட்டன் பண்ணுறது, அதே மாதிரி இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க, ஸோ என்னென்ன வகையான கொஸ்டின்லாம் கேட்பாங்க, ஈஸியாக நம்ம அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து கொடுப்போம் தொடர்ந்து. ஸோ பார்ட் 1 வீடியோவாக இது வச்சுப்போம். பார்ட் 2 வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் டேட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நினைப்பீங்க. க்ளோஸ் ஆனாலும் எந்த மாவட்டம் ஓப்பனில் இருக்கோ அந்த மாவட்டத்துக்கு நம்ம விண்ணப்பிச்சு ஈஸியாக வேலையை வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸோ எல்லாருக்கும் பயன்படுத்திக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.